வணக்கம். பொள்ளாச்சி டுடே செய்தி தொகுப்பு. வெயிலின் தாக்கம் அதிகரித்து உள்ள நிலையில் ஆனைமலை அடுத்த ஆழியார் தடுப்பணைகள் குளித்து மகிழ்ந்து சுற்றுலா பயணிகள் உற்சாகம். கோடைக்காலம் தொடங்கியது முதல் பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வெப்பம் தாங்காமல் மக்கள் வீட்டிலே முடங்கியும் நிழலை தேடியும் ஒதுக்கி வருகின்றனர். இந்நிலையில் இன்று ரம்ஜான் விடுமுறை என்பதால் ஆனைமலை அடுத்த ஆழியார் அணைக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டது. வெயிலின் தாக்கம் அதிகரித்து வெப்பம் தாங்காமல் ஆழியார் அணையின் தடுப்பணைகள் சுற்றுலா பயணிகள் துள்ளை குளித்து வெப்பத்தை குறைத்து குளிர்ந்த சூழ்நிலைகள் ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகள் உற்சாகமடைந்தனர். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆழியார் ஆற்றில் குளித்து மகிழ்ந்து வருவதால் வனத்துறை மற்றும் காவல்துறை சார்பாக பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. ஆனைமலை அடுத்த நாமூசுங்கம் பாலாற்றங்கரை ஆஞ்சநேயர் கோவிலில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசைகள் காத்து நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். ஆனைமலை அடுத்த நாமூசுங்கம் பாலாற்றங்கரை ஆஞ்சநேயர் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில். இங்கு ஆஞ்சநேயர் ஆற்றின் மையப்பகுதியில் நின்ற கோலத்திலும் நிலப்பரப்பில் பறப்பது போன்று ஒரே கருவறையில் 2 ஆஞ்சநேயர் இருப்பதால் அனைத்து விசேஷ நாட்களிலும் பக்தர்கள் அதிகளவு வந்து சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். இந்த நிலையில் இன்று பங்குனி மாதம் முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு அதிகாலையில் இருந்தே நூற்றுக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. செய்தி தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது. மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.